அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரிலிருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவ் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திரு சக்கரபாணி அவர்கள் தனது சிறுவயதில் கொண்டாடிய திருவிழா மற்றும் பள்ளி பருவத்தை பற்றிய மலரும் நினைவுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பிள்ளைச்சாவடி, என்னுடைய பேர் சக்கரபாணி. எனக்கு இப்போ வயசு 58 ஆக போகுது. அப்பத்துலேருந்தே நம்ம ஊரில் திருவிழானாலே ரொம்ப சிறப்பாக எல்லாம் களை கட்டோட இருக்கும். நம்ம ஊரில் திருவிழான்னு ஆரம்பித்தால இந்த ஆடி மாதம்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக எல்லா ஊர்லேயும் திருவிழா விசேஷமாக நடக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் பிள்ளைச்சாவடியில் அந்த துரதம்மன் கோயில் ரொம்ப அருமையாக ரொம்ப பிரபலமாக இருக்கும். அந்த திருவிழா 10 நாள் அந்த திருவிழா நடத்துவாங்க. அதெல்லாம் நம்ம சொந்த பந்தங்கள், ரத்த உறவு சொந்த பந்தம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம தகவல் சொல்லி அவங்கள நண்பர்கள் உறவுக்காரர்கள்லாம் வர வைப்போம். அந்த கூழ் ஊற்றும் நிகழ்ச்சி இதுலேருந்து ஆரம்பித்து அது கொடி கட்டி திருவிழா பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த திருவிழாவுக்கு எல்லாம் சொந்த பந்தங்கள், நண்பர்கள், எல்லாம் படித்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணிக்குவோம். வந்தாங்கன்னா நல்லா அதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க எல்லாருமே. அந்த விசேஷமாக பார்க்க போனீங்கன்னா அந்த நெருப்பு திருவிழா, தீமிதி திருவிழான்னு சொல்லுவாங்க. அதில் நல்லா நடக்கும். அது அந்த கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் பொருளும், வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பொங்கல்லாம் வச்சு அதெல்லாம் சிறப்பாக செய்வாங்க. சாமிக்கு தேவையான இதெல்லாம் நல்லா செய்துட்டு பசங்களை இந்த ராட்டினெல்லாம் விளையாடி மகிழ்ச்சியாக இருந்துட்டு வருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குறிப்பாக சொல்லப்போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த திருவிழா முடிகிற வரைக்கும். மஞ்சள் நீர், தேர் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே போல் ஸ்கூலு படிக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஃப்ரெண்டுங்களாம் அந்த சனி ஞாயிறு லீவில் இருக்கும்போது அப்போவே எங்களுக்கு அந்த சனிக்கிழமெல்லாம் லீவ் இல்லை. அப்போல்லாம் ஸ்கூல் நடத்துவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி லீவ் விட்டாக்க மட்டும் அப்பயும் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்பாங்க. மேற்கொண்டு படித்தாகணுன்றதுனால ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. எப்போயாச்சும் அந்த ஸ்டடி லீவு விடும்பொழுது என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டடி லீவில் படிச்சுட்டு எல்லா பாடத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் ஓய்வான நேரத்தில் மட்டும் எவனா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக சினிமாவெல்லாம் போயிட்டு வந்துடுவோம். அந்த 1 நாள் 2 நாள் அது போல் போயிட்டு வந்துடுவோம். படிக்கிறதுக்கு பசங்களை எல்லாமே புக்கெலாம் எடுத்துக்கின்னு நான் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். அது அந்த லீவில் ஸ்டடி லீவ் விடும்போது அந்த புத்துப்பட்டு கோயில், ஐனாரப்பன் கோயிலுக்கு பின்னால் பெரிய தோப்பு இருக்கும். அந்த தோப்புங்களில் தான் அமைதியான இடத்துல உட்காந்து படித்து மனப்பாடம் பண்ணுவோம். அதை பரீட்சை எழுதுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த பரீட்சைலாம் முடிஞ்சிட்டு அந்த 1.5 மாதம் அந்த சித்திரை லீவு விடும்போது சொந்தக்கார வீட்டுக்கு அப்பாலாம் சென்னை ஹார்பரில் வேலை செய்ததுனால நாங்கள் அங்கே போயிடும். அங்கே போய் இருந்துட்டு லீவுலலாம் முடிஞ்ச பிறகு கையோட ட்ரெஸ்லாம், புது துணிமணிலாம் எடுத்து கொடுப்பாங்க. எடுத்துக்கின்னு புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அப்படி திரும்பவும் 9th அப்படி பாஸ் பண்ணோம்னாக்கா தேர்ச்சி அடைஞ்ச பிறகு மற்ற கிளாஸுக்கு போயிடுவோம். வாத்தியாருங்களாம் நல்லா அருமையாக, அப்போ இருந்து வாத்தியாரெலாம் ரொம்ப அருமையாக கிளாஸ் எடுப்பாங்க. பசங்களாம் அந்தளவுக்கு பிடி பீரியடில் மட்டும்தான் விளையாட விடுவாங்க. மற்ற டைமெல்லாம் பாடம், எழுத்து இதே தான் எழுதணும். பாடத்தை படித்து ஒப்பிக்கணும். ஹோம் ஒர்க்கெலாம் கரெக்டாக செய்துன்னு காமிக்கணும். இந்த மாதிரி தான் நடந்தது அப்போலாம். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதெல்லாம் ரொம்ப இப்பயும் அதெல்லாம் மறக்க முடியாது. ஸ்கூல் வாத்தியாரெல்லாம் இன்னி வரலாம், எனக்கு இப்போ 58 வயசு ஆகுதுன்னா ஸ்கூல் டீச்சர்லாம் இன்னி வரலாம் என்னால் மறக்க முடியாது.
அதுமாரி ஸ்கூல் டீச்சர் அறிவியல் வாத்தியார்னு சொல்லி அவருக்கு பேர், பாடம் எடுப்பார் அறிவியல் வாத்தியார்னு. பாலசுந்தரம்னு சொல்லிட்டு நல்லாசிரியர் விருது பெற்றவர், அவர்லாம் அருமையான ஆள். அவருடைய சிவகாமின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் இருந்தாங்க, ஞானம்மாள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஸ்ரீதர்னு நிறைய பேர் இருந்தாங்க. நல்ல அருமையான பாடம் கற்பித்தவங்களாம் அவங்களாம். நல்லா எல்லாமே நான் சொல்கிறவங்க எல்லாமே நல்லாசிரியர் விருது பெற்றிருக்காங்க. இப்போ யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்கன்றதே தெரியல. அதே போல் எல்லாருக்கும் திருமணம் ஆகி அது இது புள்ள குட்டிங்களை பெற்று பேரம் பேத்தி எடுத்ததுலாம் இந்த என் வயசில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம், பேரம் பேத்திலாம் இருக்காங்க இப்போ இந்த வயசு வரைக்கும். சந்தோஷமாக இருக்குது. யாருக்கும் சண்டை சச்சரவுலாம் நம்ம எப்போவுமே நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். அதே போல் எல்லோரும் நல்லவங்களும் நம்ம பாவித்து நடக்கணும். எல்லோரும் அண்ணன் தம்பியாக சகோதர சகோதரியாக பார்க்கணும். பகை உணர்வு நம்ம வளர்த்துக்க கூடாது. இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா நான் வந்து மதம் மாறி கிறிஸ்டினில் நான் மதம் மாறிக்கிறேன். நான் இந்து மதம் தான். என் பேர் வந்து முனுசாமின்னு பதிவு பேர். படித்த பசங்களுக்கு மட்டும்தான், கூட படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் என் பேர் முனுசாமின்றது தெரியும். வீட்டில் எல்லாமே என்னை சக்கரபாணின்னு தான் கூப்பிடுவாங்க. 180% சக்கரபாணி பிள்ளைச்சாவடின்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும். பிள்ளைச்சாவடி மாரியம்மன் கோயில் தெரு பிளைண்டு ஸ்கூலுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிறோம் நாங்கள் குடும்பம். எனக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு வந்து திருமணம் வந்து நம்ம கடலூர் மாவட்டத்தில் மேல்பட்டாம்பாக்கன்ற ஊரில் பொண்ணு எடுத்தான். கிறிஸ்டினில் தான் வந்து நான் மதம் மாறினதுனால கிறிஸ்துவ பொண்ணே பார்த்து பையனுக்கு பாஸ்கர்ன்ற பையனுக்கு வந்து திருமணம் பண்ணியிருக்கான். 2வது பாரதின்னு ஒரு 2வது மகன். அவனுக்கு வந்து சென்னை கொளத்தூரில் அவனுக்கும் கிறிஸ்டினில் பொண்ணு பார்த்து திருமணம் பண்ணி அங்கே வரவேற்பு வச்சு முடித்தான். அதுக்கு முன்னாடியே பொண்ணை வந்து பிகாம் வரைக்கும் படிக்க வச்சு சொந்த உறவுலேயே வந்து தாய் மாமா பிள்ளைக்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அது மட்டும்தான் இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணேன். ஏன்னா அப்போல்லாம் நான் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு 2 ஆம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணால், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்து மதத்திலேருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். பொண்ணு பேர் பவானி, பிகாம் படிச்சிருக்கு. பொண்ணுக்கு 2 பையன் ஆம்பளை பசங்க பிறந்துக்கிறாங்க, ஜோதி வள்ளலாரில் படிக்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து சொந்தமாக இது கடை வச்சிருக்காரு, ஃபோட்டோ வீடியோ ஸ்டூடியோ கடை, கேமராமேனாக இருக்கார். அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு வயசு ஒரு 80 வயசுக்கு இருக்கும். இப்போ உடம்பு நிலைமை சரியில்லாமல் இருக்காங்க. நான் யூனிவர்சிட்டியில் கான்ட்ராக்டில் கார்டன் ஹார்டிகல்ச்சரில் வேலை செய்துன்னு இருக்கேன். நான் படிக்கும்போது 5வதுலேருந்து இந்த 6ஆம் கிளாஸ்லேருந்து டூர்லாம் வந்து வாத்தியாருங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுமாரி சுற்றுலா, மாணவர்கள் சுற்றுலா நம்ம போகணும், அதுக்கு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் வந்து பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, பேர் கொடுக்குறவங்க விருப்பப்பட்டு கொடுப்பாங்க. சில பிள்ளைங்க என்னுடைய ஃப்ரெண்டுங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்போல்லாம் வருமானம் ரொம்ப கம்மி, காசு இருக்காது. ஏன்னா எங்கள் அப்பா ஆர்பாரில் வேலை செய்யறதுனால என்கிட்ட காசு இருக்கும். நான் என்னுடைய நெருங்கிய ஃப்ரெண்டுங்களுக்கு மட்டும் ஒரு 4-5 பேருக்கு என்னுடைய காசே கட்டி டூருக்காக பேர் கொடுப்பேன். அவங்களையும் சேர்த்து கூட்டின்னு போவான். ஒரு சில ஃப்ரெண்டுங்களாம் கூட இன்றைக்கி இருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸு கூட நல்ல ட்ரெஸ்ஸுலாம் இருக்காது, போட்டுன்னு போகிறதுக்கு சரியாக ட்ரெஸ் இல்லைன்னுவாங்க. என்னுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்து, ஏன்னா அப்பா கப்பலில் வேலை செய்யும்போது நிறைய விதவிதமான பல வெளிநாட்டு ட்ரெஸ்ஸெலாம் எனக்கு வரும். அப்போ ட்ரெஸ்ஸை பற்றிலாம் எனக்கு அப்போல்லாம் காசை பற்றியோ ட்ரெஸ்ஸை பற்றிலாம் அப்போவே எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கேருந்து ஆர்பாரில் கிடைக்கிற பொருள்லாம் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. என்னுடைய ட்ரெஸ்ஸை தான் அவங்களுக்கே நான் கொடுத்து நான் சந்தோஷமாக இருக்கிறது போல் ஃப்ரெண்டுங்களும் என்னுடைய நண்பர்களும் நல்லா ஜாலியாக இருக்குன்றதுனால அவங்களுக்கு என்னுடைய காசை கட்டி என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நான் டூர்லாம் இட்டுன்னு போயிருந்தேன் நிறைய முறையாக. இப்படி பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் பெரிய கோயில், அந்த கோயில், குற்றாலம், இந்த மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துருக்குறோம். அப்புறம் இப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த வண்டலூர் ஜூ இதெல்லாம் போயிருக்கிறோம். அந்த மெரினா பீச்சு, அப்போல்லாம் வந்து அண்ணா சமாதி, இந்த எக்மூரில் இருக்கிற இந்த மியூசியம், வள்ளுவர் கோட்டம், இந்த மாதிரி சென்னை இருக்கிற அங்கே எதை சுற்றி பார்க்கணுமோ அதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துருக்குறோம். தமிழ்நாட்டில் நிறைய கோயிலுக்கெலாம் போயிருக்கிறோம் அப்போ படிக்கும்போது ஃப்ரெண்டுங்க கூட. அதுமாரி சினிமாவுக்கும் நிறையா எடுத்துருக்கோம். சினிமா பசங்களை, எங்களுடைய கிளாஸில் படிக்கிற பசங்க ஃப்ரெண்டுங்க, மற்ற கிளாஸில் படிக்கிற ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து சினிமாவுக்கெலாம் போயிடும். ஜாலியாக இருந்தோம் அப்போல்லாம்.
இப்போ அது அதனுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையெல்லாம் மறந்தது. அதெல்லாம் இப்போ நினச்சாலே நம்மளுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வர மாதிரி ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இப்போ கூட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இப்போ யார் இப்போ கூட நான் ஃபோன் பண்ணி எங்கெங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஃபேமிலியில் செட்டில் ஆகிட்டிங்களா, வேலை கிடச்சிருச்சா, பிள்ளைங்களாம் திருமணம் பண்ணாச்சுன்னா என்னுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டுங்களுக்கு இப்போவும் வந்து நான் பேசி விசாரித்து அவங்களுக்குள்ள இன்றைக்கும் அந்த உறவு முறையில் தான் இருக்கிறோம். என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னாக்கா இப்போ வந்து சின்ன படிக்கும்போது 5வது 6வது அதுமாதிரி 10th படிக்கும்போதெல்லாம் கூட அப்பத்துலேருந்தே பெரியசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் காலேஜ் ஸ்டாஃபாக இருந்தார், இறந்துட்டார். அடுத்தபடியாக பழனின்னு சொல்லிட்டு அவர் காலேஜ் ஸ்டாஃபு, அவர் இப்போ வேலை செய்துன்னு இருக்கார். கேர்ள் ஃப்ரெண்டுங்களன்னு பார்க்கும்போது இது கழுப்புரம்பாக்கத்தில் செல்வராணின்னு ஒரு பொண்ணு இருந்து படித்தது. காலாப்பட்டில் லதா முனியம்மாள்னு ஒரு பொண்ணு படித்தாங்க. இவங்களாம் நம்ம ஃப்ரெண்டாக பழகினவங்க. பாய் ஃப்ரெண்டுங்களாம் பார்க்கும்போது இது பெரியசாமி, பழனி, நமச்சிவாயம் இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறாரு, அவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு. ஒரு 4-5 ஃப்ரெண்டு. அழியா செல்வம், அவர் காலேஜில் இப்போ ஸ்டாஃபாக இருக்கார். நான் பிள்ளைச்சாவடின்றதுனால பிள்ளைச்சாவடி பசங்களுக்கு மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்டு. கனசட்டி குளத்தில் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தாப்புல, அவர் சிஆர்பியில் போயிட்டு வேலை செய்யுது, ஏதோ விபத்தில் இறந்ததாக கேள்விப்பட்டேன். அப்போல்லாம் நான் சென்னையில் இருந்தேன், ஒரு டெத்து கூட என்னால் வர முடியாது போயிடுச்சு. இதுவரையிலும் நான் வந்து சின்ன வயசுலேருந்து படித்ததுலேருந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேருந்து எனக்கு திருமணம் நடந்து பசங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பார்த்து இதை இவ்வளோ வரைக்கும் ஞாபகம் பண்ணி சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் இந்த ஞாபகம் பண்ணி சொன்னதுக்கு சொன்ன ஆண்டவர் நல்ல கிருபையை கொடுத்தாரு. இப்போ நான் சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இப்போ 15, 18, 20 வருஷமாக சர்ச்சுக்கு போயின்னுக்கிறோம். ஆண்டவரை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய குடும்பம் மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னி வரலும் ஆண்டவர் எந்த குறையும் இல்லாமல் என்னை வழிநடத்தி வர்றாரு. அதற்காக என் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அவருக்கு கொடான கூடிய நன்றியை உரித்தாக்குகிறேன். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மூலம் இரட்சகரும் மீட்பருமான கிறிஸ்து இயேசுக்காக என்றென்றும் சதா காலங்களிலும் நன்றியை சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ். பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ். அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0. இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம் 2.0.